தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலையால் நாட்டின் மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் 60 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தற்பொழுது மிக கடுமையான வெப்ப அலை ஒன்றை எதிர்கொள்கின்றது. பாரிஸில் ஈரான் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் பிரான்சின் ஒப்புதலின்றி நீக்கப்பட மாட்டாது என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் சில, குறிப்பாக அகதிகளின் வருகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அகதி விண்ணப்பங்களை ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் செயலாக்கும் முகாம்கள் எக்ஸ்டர்னல் அசைலம் சென்டர்ஸ் அமைப்பதை முன்வைத்து அவர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே சட்டவிரோத குடியேற்றத்தினரை ரெகுலியர் மிக்ரான் தங்க வைக்கும் சாந்த் தே ருத்தூர் தே மிக்ரான் என்ற திட்டத்திற்கு எதிராக கடுமையான கருத்தை தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரான்சி. பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு
வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலையால் நாட்டின் மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 3,60,00,000 மக்கள் தற்பொழுது வானிலை சேவையின் செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் செவ்வாய்க்கிழமை வரை சில பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்ப அலை பரவலாகவும் நீண்ட காலமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் என பிரான்சின் தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ ஃப்ரான்ஸ் எச்சரித்துள்ளது. வெப்பத்தின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள சுமார் 784 தொடக்க மற்றும் உயர்நிலை பாடசாலைகள் பாடநேரங்களை மாற்றியமைத்துள்ளன. 150 பாடசாலைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. சில பாடசாலைகள் குறைக்கப்பட்ட நேர அட்டவணையில் இயங்குகின்றன. இவற்றை பிரான்ஸ் நாட்டின் கல்வி அமைச்சர் எதுவா ஜெஃப்ரே உறுதிப்படுத்தியுள்ளார். 2026 ஆண்டில் பிரான்ஸ் சந்திக்கும் இரண்டாவது வெப்ப அலை இதுவாகும். மே மாதத்திலும் அசாதாரணமாக வெப்பம் பதிவாகி நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப சாதனைகளை முறியடித்திருந்தன. 1900 ஆண்டு முதல் பதிவுகள் தொடங்கியதில் இருந்து 2026 ஆண்டின் வசந்த காலம் மார்ச் முதல் மே வரை பிரான்சின் வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான வசந்த காலமாக பதிவாகியுள்ளது. சராசரி வெப்பநிலை வழக்கத்தை விட 1.7 பாகை செல்சியஸ் அதிகமாக இருந்தது. ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் அதிகரித்து வருவதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். எதிர்காலத்தில் இத்தகைய கடுமையான வெப்ப அலைகள் மேலும் அடிக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2026 ஆண்டின் இரண்டாவது வெப்ப அலை பிரான்ஸ் வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான வசந்த காலம் பதிவாகின்றது. பிரான்சில் 60 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மெட்டியோ ஃப்ரான்ஸ் அறிவிப்பின்படி பிரான்சில் வரும் ஜூன் 20 சனிக்கிழமை ஒரு புதிய கடும் வெப்ப அலை நிலவும் என தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை 60 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை அன்று 52 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தன. இது பிரான்சின் மக்கள் தொகையின் அரைவாசிக்கும் அதிகமான பகுதியை பாதிக்கும் அளவுக்கு பெரிய வெப்ப அலையாக உருவாகியுள்ளது. பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெட்டியோ ஃப்ரான்ஸ் மக்களுக்கு காலநிலை தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடும் வெப்பம் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தானது. அனைவரும் பாதுகாப்பு நடைமுறைகளை கைக்கொள்ள வேண்டும். முதியோர், குழந்தைகள், நோயாளிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாவார்கள். எனவே அதீத கவனிப்பு அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீரிழப்பு, வெப்ப அதிர்ச்சி அபாயம் அதிகமாக இருப்பதால் மிகுந்த கவனம் செலுத்தப்படல் வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை பல இடங்களில் 35 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் செல்லலாம். நகர பகுதிகளில் வெப்பம் இன்னும் அதிகமாக உணரப்படும். இரவு நேரத்திலும் குளிர்ச்சி குறைவாக இருக்கும். பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். மதிய நேரத்தில் 12 மணி முதல் 5 மணி வரையில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், முதியோரை தீவிரமாக கவனிக்க வேண்டும். குளிர்ந்த இடங்களில் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகள் தொடர்ச்சியாக மெட்டியோ ஃப்ரான்ஸால் வழங்கப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் தற்பொழுது மிக கடுமையான வெப்ப அலை ஒன்றை எதிர்கொள்கிறது. சில அறிக்கைகள் இதை 2003 ஆகஸ்ட் மாத வரலாற்று வெப்ப அலைக்கு ஒப்பானதாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றன. பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெட்டியோ ஃப்ரான்ஸ் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையை அடுத்து உள்துறை அமைச்சகத்தில் பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னோ தலைமையில் அவசர செல்யூல் அந்த மினிஸ்டேரியல் டு கிரீஸ் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் 14 அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பிரான்சின் சில பகுதிகளில் ரயில் சேவைகள் ரத்தாகியுள்ளன. பல பொது நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் மற்றும் அவசர சேவைகள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன.
2003ஆம் ஆண்டு நிலவிய வெப்ப அலை பிரான்சில் ஆயிரக்கணக்கான மரணங்களுக்கு காரணமானது. நீண்ட நாட்கள் நீடித்த கடும் வெப்ப அலையாக இருந்தது. அதனால் ஸ்மில அ 2003 என்ற எச்சரிக்கை மிகவும் தீவிரமானதாக கருதப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நினைவூட்டப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் தற்பொழுது ஒரு அதிக ஆபத்து வெப்ப அலை நிலையில் உள்ளது. அரசு அவசர கூட்டங்களை நடத்தும் அளவுக்கு நிலை தீவிரமாகியுள்ளது. மேலும் இது 2003ஆம் ஆண்டின் வரலாற்று வெப்ப அலைக்கு ஒப்பிடப்பட்டு வருகின்றது. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் ஈரான் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்தில் சனிக்கிழமை நடைபெற இருந்த ஈரான் எதிர்க்கட்சியின் பேரணியை பிரான்ஸ் காவல்துறை கடைசி நேரத்தில் தடை செய்துள்ளது. தற்போதைய தேசிய மற்றும் சர்வதேச பதட்டமான சூழ்நிலையை காரணம் காட்டி வன்முறை மோதல்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரான் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணி ஈரானில் அதிகரித்து வரும் மரண தண்டனைகளுக்கு எதிராக கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட இருந்தது. தற்போதைய மிகவும் பதட்டமான தேசிய மற்றும் சர்வதேச சூழ்நிலையில் எதிர்மறையான அரசியல் கருத்துக்களை கொண்ட குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டு பொது ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படலாம் என பாரிஸ் காவல்துறை வெளியிட்ட உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பேரணி செல்லவிருந்த பாதை, அரச கட்டடங்கள் மற்றும் பல தூதரகங்களின் அருகே அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. NCRI அமைப்பு இந்த தடையை பொய்யான காரணங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவசர சட்ட நடவடிக்கையும் தொடங்கப்பட உள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பேரணி ரத்து செய்யப்பட்டதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பரோ மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றிருந்தது. இதனால் பேரணி தடை அந்த உரையாடலுடன் தொடர்புடையதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த உரையாடலில் இந்த பேரணி குறித்து எந்த பேச்சும் இடம்பெறவில்லை, அதை ரத்து செய்யும் கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. NCRI என்பது பீப்பிள்ஸ் முஜாஹிதீன் ஆஃப் ஈரான் MEK அமைப்பின் அரசியல் பிரிவாக கருதப்படுகிறது. ஈரான் அரசு MEK-ஐ பயங்கரவாத அமைப்பு என வகைப்படுத்தியுள்ளது.
ஆனால் இந்த அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக பாரிஸில் பல பேரணிகளை நடத்தியுள்ளது. ஏற்பாட்டாளர்களின் கணிப்பின்படி இந்த பேரணியில் சுமார் 1,00,000 பேர் பங்கேற்க இருந்தனர். மத்திய கிழக்கு மோதலின் பின்னணியில் ஈரானில் அதிகரித்து வரும் தூக்கு தண்டனைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த வாரம் ஈரான் ஐக்கிய அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மனித உரிமை அமைப்புகளின் தகவலின்படி மோதல் தொடங்கியதில் இருந்து ஈரானில் 40க்கும் மேற்பட்டோர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் இன அடிப்படையிலான அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பலர் அண்மையில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் தடைகள் பிரான்சின் ஒப்புதலின்றி நீக்கப்பட மாட்டாது என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். ஈரானின் அணு திட்டம் தொடர்பான எதிர்கால உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபை விதித்துள்ள தடைகளை நீக்க வேண்டும் எனில் அதற்கு பிரான்சின் ஒப்புதல் அவசியம் என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தகவல் ஊடகமான பிரான்ஸ் இன்ஃபோவுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை கூறியுள்ளார். ஈரானிடம் இருந்து முக்கியமான சலுகைகள் கோரப்படவுள்ளன. அதற்கு பதிலாக ஐக்கிய நாடுகள் சபை விதித்துள்ள தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஆனால் பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இருப்பதால் அந்த தடைகளை நீக்குவதற்கு பிரான்சின் ஒப்புதல் அவசியமாகும் என்றார். அவர் மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அணு திட்டத்தை மட்டும் அல்லாமல் ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் மத்திய கிழக்கில் அதன் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த வாரம் அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அடுத்த 60 நாட்களில் ஈரானின் அணு திட்டம் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. அதன் பின்னர் இறுதி உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகிக்க விரும்புகின்றன. 2003ஆம் ஆண்டு முதல் ஈரானின் அணு திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த நாடுகளாக இவை இருக்கின்றன. பின்னர் பராக் ஒபாமா தலைமையிலான அமெரிக்கா நிர்வாகத்துடன் இணைந்து 2015ஆம் ஆண்டு அணு ஒப்பந்தத்தை உருவாக்கின. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் இருந்து விலக்கிக் கொண்டார். ஈரான் ஆட்சியிடம் இருந்து அடிப்படையான மாற்றத்தையும் முக்கிய சலுகைகளையும் பெறுவதே தங்களின் நோக்கம். இந்த நெருக்கடியை தீர்ப்பதில் பிரான்சின் குரல் முக்கியமானதாக இருக்கும் என பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஐரோப்பிய நாடுகள் சில, குறிப்பாக அகதிகளின் வருகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அகதி விண்ணப்பங்களை ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகளில் செயலாக்கும் முகாம்கள், எக்ஸ்டர்னல் அசைலம் சென்டர்ஸ் அமைப்பதை முன்வைத்து அவர்கள் தீர்மானம் எடுத்துள்ளனர். அகதிகள் ஐரோப்பாவுக்கு வந்தவுடன் நேரடியாக அனுமதி பெறாமல் அவர்களை ஆப்பிரிக்கா அல்லது ஏனைய வெளிநாடுகளில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பி அங்கே அவர்களின் புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பது என்ற தீர்மானத்தை ஐரோப்பிய ஒன்றியம் எட்டியுள்ளது. இந்த திட்டத்திற்கு பிரான்சும் ஸ்பெயினும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த யோசனைக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பெட்ரோ சன்சே ஆகியோர் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளனர். ஐரோப்பாவின் மனித உரிமை மதிப்புகளுக்கு இது பொருந்தாது. அகதிகளை வெளியே தள்ளும் அமைப்பு போல இது செயல்படும். ஐரோப்பா தனது பொறுப்பை மற்ற நாடுகளுக்கு மாற்றக்கூடாது. அதனால் இது எங்கள் ஐரோப்பா அல்ல என்ற கடுமையான எதிர்ப்பு கருத்து எமனுவல் மேக்ரோ, பெட்ரோ சன்சே ஆகியோரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அகதி வருகை அதிகரிப்பு காரணமாக சில நாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விரும்புகின்றன. இத்தாலி போன்ற நாடுகள் ஏற்கனவே வெளிநாட்டு செயலாக்க திட்டங்களை பரிசீலித்து வருகின்றன. ஆனால் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பல ஐரோப்பிய தலைவர்கள் இதை விமர்சிக்கின்றனர், எதிர்க்கின்றனர். இந்த விவாதம் ஒரு பக்கம் கடுமையான குடியேற்ற கட்டுப்பாடு, மற்றொரு பக்கம் மனித உரிமை மற்றும் ஐரோப்பிய மதிப்புகள் ஆகியவற்றுக்கு இடையிலான அரசியல் மோதலை வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே சட்டவிரோத குடியேற்றத்தினரை இரெகுலிய மிக்ரோ தங்க வைக்கும் சாந்த்ரு து ருத்தூர் தே மிக்ரோ என்ற திட்டத்திற்கு எதிராக கடுமையான கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கொள்கையை பிரான்ஸ் ஆதரிக்காது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரசல்ஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எமனுவல் மேக்ரோ, பிரான்ஸ் இந்த கொள்கையை ஆதரிக்காது. இது நம் ஐரோப்பாவின் அடிப்படை மதிப்புகளுக்கு ஏற்புடையது அல்ல என்று கூறியிருந்தார். சில குடியேற்ற விதிகள் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகளுக்கு மக்களை அனுப்ப அனுமதிக்கலாம் என்றும் அதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் நிதி அளிப்பது சரியானது அல்ல என்றும் மேக்ரோ விமர்சித்துள்ளார். சாந்த்ரு தே ருத்தூர் தே மிக்ரோ என்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே அமைக்கப்படும் மையங்கள். சட்டவிரோத குடியேற்றத்தினரை அங்கு அனுப்பி தற்காலிகமாக தங்க வைத்து அந்த இடத்தில் வைத்தே அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். பின்னர் அவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நோக்கத்துடன் இவை உருவாக்கப்படும் அமைப்புகள். இந்த திட்டத்தை பல ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கின்றன. ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இதனை சட்ட ரீதியான சிக்கலான பகுதிகள் என்று விமர்சிக்கின்றன. பிரான்ஸ் கடுமையான குடியேற்ற கட்டுப்பாட்டை ஆதரிக்கிறது. ஆனால் சாந்த்ரு தே ருத்தூர் தே மிக்ரோ அமைப்புகளை உருவாக்காது. அவை செயல்திறன் அற்றதும் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானதும் ஆகும் என தெரிவித்துள்ளது. சில நாடுகள் இந்த திட்டத்தை முன்னெடுக்க விரும்புகின்றன. ஆனால் இதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நிதியை பயன்படுத்துவதற்கு பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து சட்டவிரோத குடியேற்றத்தினரை
ருவண்டாவுக்கு அனுப்பும் திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. இத்தாலி அல்பேனியாவில் அமைத்த குடியேற்ற செயலாக்க மையங்கள் சட்ட சவால்களை சந்தித்துள்ளன. மேக்ரான் சாந்த்ரு டு ருத்தூர் தே மிக்ரான் திட்டத்தை முழுமையாக நிராகரித்துள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.